அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. தலை நரைத்திருப்பதால் மட்டுமே ஒருவன் முதன்மையானவனாகிவிட முடியாது. உடல் நோயை கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் மனநோயை தாங்க முடியாது. இதை போக்க நல்லதையே எண்ண வேண்டும். தீமையை நன்மையாலும் பொய்யினை உண்மையாலும் வெல்லுங்கள். பாவச் செயலில் மறந்தும் ஈடுபடுவது கூடாது. அது பழுத்து பயன் விளைவிக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும். சுயலாபத்திற்காக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கித் தவிப்பர். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பதே சிறந்த வாழ்வாகும். ஆசை உன்னை சோதனைக்குள்ளாக்கும். எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு நினைப்பது கூடாது. எப்போதும் மற்றவருக்கு நன்மையளிக்கும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள். ஒருவன் உனக்கு கெடுதல் செய்கிறான் என்றால் ஏதோ உன்னிடம் தவறு இருக்கிறது என பொருள். எனவே நீ முயற்சி செய்து அந்த தவறை நீக்க வேண்டும். தீமையை தவிர நன்மையை செய்ய பழகு. மனதை தூய்மையாக்கு. எவரையும் வெறுக்காதே. யாருக்கும் தீங்கு செய்யாதே. எல்லோரிடமும் அன்பு கொண்டிரு. யாருடைய பேச்சும் எண்ணமும் நடத்தையும் தூய்மையாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு உள்ளே ஒளியை காண்பார்கள். அறிவுள்ள எதிரியை விட அறிவில்லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும். பகையை அன்பின் மூலமாகத்தான் நீக்க முடியும். செல்வத்தை இறுக பற்றி கொண்டிருப்பவன் உள்ளத்தை அது விஷமாக்கிவிடும். இதை அனுமதிப்பதை விட அதை தூர எறிந்து விடுவதே நல்லது. செல்வம் பெற்றிருந்தும் அதில் பற்றில்லாதவன், அதை நல்ல வழியில் பயன்படுத்துபவன் உலகத்திற்கே ஒரு வரப்பிரசாதமாவான். நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே இருந்து உன் முயற்சிகளில் உன்னை சுறுசுறுப்பாக ஈடுபடுத்திக் கொள். செல்வமும் அதிகாரமும் ஒருவனை அடிமையாக்குவது இல்லை. மாறாக அவற்றின் மீது அவன் கொள்ளும் பற்றே அவனை அடிமையாக்குகிறது. ஒருவன் எவரையும் எங்கும் எதற்கும் குறை கூறவோ வெறுக்கவோ கூடாது. கோபத்தினாலோ போட்டியினாலோ பிறருக்கு வேதனை உண்டாக்க விரும்ப வேண்டாம். பூக்களை கொண்டு பலவிதமான மாலைகள் தொடுக்கப்படுவது போல பூக்களைப் போலவே தோன்றி மறையும் மனிதனாக பிறந்தவனும் பல நன்மைகளை செய்ய முடியும். சில சமயம் கட்டாயம் நடக்கும் என்று நினைப்பது நடப்பதில்லை. நிச்சயமாக நடக்காது என்று நினைப்பது நடந்துவிடும். ஆண் பெண்களின் மகிழ்ச்சி அவர்களின் எதிர்பார்ப்புகளை சார்ந்திருப்பதில்லை. சுவையுள்ளதோ சுவையற்றதோ, அதிகமோ கொஞ்சமோ, அன்போடு எதையும் உண்ண முடியும். உண்மையில் அன்பே உயர்ந்த சுவை. ஆழமான ஏரி தெளிவாகவும் அசைவற்றும் இருப்பதைப் போல அறிவுடையோர் போதனைகளை கேட்கும்போது முற்றாக அமைதியடைகிறார்கள். பெரிய குடை மழைக்காலத்தில் நம்மை மழைத்துளியிலிருந்து காப்பதைப் போல தர்மத்தை பயிற்சி செய்பவர்களை தர்மம் பாதுகாக்கும். முரண்பாட்டில் ஆபத்தை கண்டு இணக்கத்தில் அமைதியை கண்டு ஒற்றுமையோடும் அன்புள்ளத்தோடும் வாழ வேண்டும். திறமையான இல்லத்தவராக இருப்பது நன்று. உணவை பகிர்ந்து கொள்வது நன்று. சேர்ந்த செல்வத்தை பற்றி தன்னடக்கத்துடன் இருப்பது நன்று. அந்த செல்வம் குறைந்தாலும் மனம் தளராமல் இருப்பது நன்று. வெறுப்பை அன்பினால் வெல்க. தீமையை நன்மையால் வெல்க. கருமித்தனத்தை தானத்தினால் வெல்க. பொய்யை மெய்யினால் வெல்க. தர்மத்தை விரும்புவோர் பேச்சிலும் எண்ணத்திலும் செயற்கையிலும் தூய்மையாக இருப்பவர் எப்போதும் அமைதியோடும் நற்குணத்தோடும் கவனத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருப்பவர் உலகில் நிறைவாக வாழ்கின்றனர். நமது வெற்றிகளைக் கண்டு நாம் திருப்தியும் மகிழ்வும் கொள்வது போலவே மற்றவரின் வெற்றிகளைக் கண்டும்
நாம் திருப்தியும் மகிழ்ச்சியும் கொள்ள வேண்டும். எல்லோரும் தண்டனைக்கு அஞ்சுகிறார்கள். எல்லோருக்கும் வாழ்க்கை பிரியமானது. மற்ற உயிர்களையும் உன் உயிரோடு ஒப்பிட்டு நோக்கி ஒன்றையும் கொல்லாதே, கொல்வதற்கும் உடன்படாதே. இமயமலையைப் போன்று நல்லவர்கள் தொலைவிலிருந்தே பிரகாசமாக தோன்றுகின்றனர். இரவில் எய்யப்பட்ட அன்பைப் போல தீயவர்கள் எவருக்கும் தென்படுவதில்லை. உண்மையில் நல்லவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றனர். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருங்களா, ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.